Parade overall in charge Thiru N. Manivarnan, commanding Tamil Nadu Special Police Battalion. அணிவகுப்பு தலைவர் திரு வி சுரேஷ்குமார் உதவி தளவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 15ஆம் அணி. The parade commander is Thiru V. Sureshkumar, Deputy Commander, Tamil Nadu Special Police 15th Battalion. அணிவகுப்பு உப தலைவர் திரு எம் ஆனந்த்ராஜ் உதவி தளவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 12ஆம் அணி. The parade second in command is Thiru M. Anandraj, Deputy Commander, Tamil Nadu Special Police 12th Battalion Trichy. மரபானம் ஆண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏவம் படைக்கும் வீரம் மானம் நல்ல வழியில் நடத்த அரசின் நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் 4 படைக்கு காவலாளர்களாகும். விடுதலை உணர்வை நெஞ்சில் சுமந்து நாட்டின் பெருமையையும் கடமையின் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தற்பொழுது அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். விவரங்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் சுதந்திர தின விழா என்பது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா என்பது கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக சென்னை புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வந்திருக்கக்கூடிய கோட்டை பத்தளம் பகுதியில் 3ஆம் நாள் ஒத்திகை அணிவகுப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வீரர்களுக்கும் சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோட்டை பத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை மற்றும் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்வார். அந்த வகையில் தற்பொழுது இந்த ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தலைமை செயலகம் முன்பு இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சிலை, தமிழ்நாடு காவல்துறை சீருடை பணியாளர்கள் மற்றும் பல்வேறு பிரிவினர்களை சேர்ந்த பீரங்கி மற்றும் பாதுகாப்பு படையினர்கள் கலந்து கொண்டு துப்பாக்கி ஏந்தியவாறு அணிவகுப்பு மரியாதையை செய்யக்கூடிய பயிற்சிகளிலும் விழுக்காக வீரர்கள் நடைபெற்று வரக்கூடியதையும் பார்த்து வருகிறோம். மேலும் பேரிடர் மீட்பு படை, ஆவடி பெண்கள் பிரிவு பாதுகாப்பு படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, நீலகிரி சிறப்பு பாதுகாப்பு படை உள்ளிட்ட பல்வேறு படைகளை சார்ந்த வீரர்களை துப்பாக்கிகளை ஏந்தியவாறு அணிவகுப்பு ஒத்திகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒத்திகை மாதிரியில் முதலமைச்சர் அலங்கரிக்கக்கூடிய வகையில் அந்த அணிவகுப்பு வாகனம் மூலமாக காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை தற்பொழுது பார்த்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒத்திகை மற்றும் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலை, ராஜீவ்காந்தி சாலை, அதே போல கொடிமர சாலை, தலைமை செயலகம் சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் என்பது காலை 6 மணியிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இடையூறின்றி தவிர்க்கக்கூடிய வகையில் மாற்றுப்பாதை என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட பிறகு தேசிய கொடியை ஏற்றுக்கூடிய வகையில் நடைபெறுகிறது. 3ஆம் நாள் ஒத்திகை என்பதால் குடியரசு தின விழாவற்று என்ன நடைபெறுமோ அது போன்ற நிகழ்ச்சி என்பது நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மூவண்ண கொடியை ஏற்றுவதற்காக முதலமைச்சர் போல ஒத்திகை கலந்து மூவண்ண கொடியை ஏற்றுவார். அதே போல 3 ஹெலிகாப்டர்கள் மூலமாக மலர் தூவக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா. அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு The parade commander has arrived from the vehicle, saluted the Honorable Chief Minister and is now marching to take his position in front of the police contingent. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போப்பா செய்தொழில் வேற்றுமையார் என்ற ஐயன் திருவள்ளுவரின் சமத்துவ சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பிறப்பால் எந்த வேற்றுமையும் இல்லை, வாய்ப்புகளிலும் உரிமைகளிலும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்துடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு தொடர்ந்து பயணித்து வருகிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி